ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லவ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியான கோதுமை தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கோதுமை தோசையே எனக்கு பிடிக்காது, எனக்கு கோதுமை தோசையே வேணாங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. கோதுமை மாவை எப்போதும் போல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவோடு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது எப்போதும் போலேயே தோசை சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஆயில் சேர்க்காமல் மீடியமாக சேர்த்து தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு திருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே மறுபடியும் அடுத்த திருப்பு கோதுமை தோசை செஞ்சிங்கன்னா இதே மெத்தடில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.